இரவெல்லாம் பகலாது பகலெல்லாம் இரவாகுது அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த குழப்பம் நீங்க போயிடுது. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னு நினைப்பேன், அது கெட்டதாயிரும். கெட்டது தான் நடக்கும்னு நினைப்பேன், அதை போய் நான் போய் நல்லதாக செஞ்சுட்டு வந்துடுவேன், ஆனால் பின்னாடி போய் மாட்டிக்குவேன் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த விஷயம் தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மகர ராசிக்கு குழப்பங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் சிறப்பான தன்மையை செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. மகர ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ அந்த பெண் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க நீங்கள். அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்களான சூரியன் முதல் ராகு கேது வரை ஏனைய 8 கிரகங்கள், அதாவது சந்திர பகவான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை கடக்கக்கூடியவர். ஸோ அவரை தவிர்த்து 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள், கோச்சார கிரகங்களான 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு உள்ளன, ஸோ இதன் அடிப்படையில் பொது பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, ஏன்னா நம்ம வந்து சூரிய பகவானை அடிப்படையை வச்சு தான் இந்த மாத பலன்களை எடுக்கிறோம். ஸோ சூரிய பகவான் ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் மட்டும் இந்த வட்டம் 3 ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி வந்து நம்ம மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் எங்கே போயிட்டார்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் கடகத்தில் இருப்பார், நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போயிடுவார். செவ்வாய் வந்து சிம்மத்துக்குள்ளே போகும்போதே அங்கே சிம்மத்தில் கேது பகவான் இருப்பார். அப்போ செவ்வாய் கேது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷனை உருவாக்க போகுது இந்த மாதம். அது என்னென்ன டாமினேஷனுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ கேது பகவானுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான். ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்திலும், சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் மேச ராசியிலும், எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது 29ஆம் தேதி மேலே வந்து எங்கே வர்றாருன்னா சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். ஸோ இந்த ஏனைய கிரகங்களுடைய அமைப்பில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி மகுடம் சூட்டக்கூடிய காலம், மனதில் நினைத்ததை மறக்காமல் செய்யக்கூடிய காலம். என்ன மறக்காமல் செய்யக்கூடிய காலம்? ஆமாங்க, 7.5 வருஷமாக மனசில் நினச்சது போல் நடக்கலைன்னு ஒரு வருத்தம், நினச்சதெல்லாம் மறந்துட்டேங்கிற வருத்தம், நடக்கவே விடலைங்கிற வருத்தம், இது மட்டும் தானே இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு 1.5 வருஷமாக எல்லாமே பிளாஃப். அதான சொன்னால் ஒரு 80%, 70%, 60%, கடைசியில் பேட்டரி அப் டவுன் அப்படிங்கிற இயக்கம் கடந்த காலங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு நடந்தது. மன அழுத்தம் இல்லாமல் ஒரு நாள் கூட இருந்தது இல்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலை கடந்த காலங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து மகர ராசிக்கு என்ன வெற்றி கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது, எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இரவெல்லாம் பகலாது பகலெல்லாம் இரவாகுது அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த குழப்பம் நீங்கள் போயிடுது. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இரவு இரவாகவும் பகல் பகலாகவும் அப்படியே உங்கள் கண்ணுக்கு நேராக நான் நினச்சது நடக்கிறதா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்டு. அதுக்கு ஒரு நம்ம சொன்னோம்ல, இரவு பகலாகுது பகல் இரவாகுதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் இன்றைக்கி ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னு நினைப்பேன், அது கெட்டதாயிரும். கெட்டது தான் நடக்கும்னு நினைப்பேன், அதை போய் நான் போய் நல்லதாக செஞ்சுட்டு வந்துடுவேன், ஆனால் பின்னாடி போய் மாட்டிக்கிறேன் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த விஷயந்தான் நம்ம சொல்கிறது. ஓகேவா? ஸோ மகர ராசிக்கு
குழப்பங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் சிறப்பான தன்மையை செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நிலையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பீங்க. பணப்பிரச்சனைகள் நீங்கும். எங்கேயாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், ஐயா உங்கள்கிட்ட அந்த பணம் வாங்கியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு, நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டேன், இப்போ நான் உங்களுக்கு பணத்தை அனுப்புகிறேன், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படிமா. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பழைய காலத்து சொத்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, சொத்து உங்களுக்கு சாங்ஷன் ஆகிடுச்சு, சொத்து உங்களுக்கு கிடச்சிருச்சு, உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஃபோன் மூலமாக, தொலைத்தொடர்பு மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பெண்கள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. மகர ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ அந்த பெண் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க நீங்கள். அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடன் பணிபுரியும் பெண்ணாக இருக்கலாம், உங்களுடன் உள்ள சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு உறவாக இருக்கலாம். அது சகோதர சகோதரியாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு உறவாக இருக்கலாம். அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட போகுது, பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது என்பது நிதர்சனமான உண்மை. எதை செஞ்சாலும் முன்னாடி செய்யும் போது இப்போல்லாம் செஞ்சாலும் நடக்காது, என்னத்தை செய்ய அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை கிரகம் கொடுத்துச்சு. ஏன்னா நீங்கள் சுறுசுறுப்பான நபர், ஆனால் உங்களை சுறுசுறுப்பே இல்லாமல் ஆக்கிட்டார் சனி பகவான். ஏன்னா அவரை மாதிரியே உருவாக்கிட்டார். அப்படிம்போம்ல, அதே மாதிரி தான் உருவாக்குனார். இதை தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் உங்கள் சுறுசுறுப்பை நீங்கள் இயக்குவீங்க. உங்களால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி உருவாக்கலாம். சரி, இப்போ மகர ராசிக்காரங்கள் இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயம் நடக்க போகுது, தூக்கம் நல்லா இருக்கும், நிம்மதியான செயல்பாடு இருக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், திருமணத்துக்குரிய விஷயங்களில் செயல்பாடு இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குது, பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ கவனமான விஷயம் என்ன இருக்குது? கவனமான விஷயமே கிடையாதா அப்படின்னா கவனமான விஷயம் உண்டு. என்ன கவனமானா, ஏதாச்சும் அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்களில் உங்களை செயல்படுத்தணும்னு சொல்லி கூட்டாங்கன்னா போயிடாதீங்க. உங்களுடைய உறவில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அந்த பஞ்சாயத்து தீர்க்கறதுக்கு உங்களை கூட்டாங்கன்னா போயிடாதீங்க. அதே போல் இல்லீகல் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்பவர்கள் எக்காரணத்தை கொண்டு உங்களை தொடர்பு கொண்டால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுங்க, அவங்களுடைய கம்யூனிகேஷனை வச்சுக்கிறாதீங்க. அதே போல் ஒரு தவறான என்ன சொல்கிறேன்னா பொய் பரப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி இப்போ ஒரு போலியான தகவல்களை உங்கள்கிட்ட பரிமாறி அனுப்பிவிட்டு இதை ஃபார்வர்ட் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும், இல்லை இப்படி ஃபார்வர்ட் பண்ணு, அவனை காப்பாற்றுறேன் இவனை காப்பாற்றுறான்னு சொன்னாங்கன்னா சத்தியமாக செஞ்சிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமான பாதை, இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனைக்குரிய விஷயங்களை செய்ய சொன்னால் பாய் அண்ட் குட் பாய் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கான சிறப்பான மாதமாக இருக்கும். நம்முடைய மகர ராசி என்பவர்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மன் வழிபாடு சிறப்பை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். இருக்கண் குடி இந்த அம்மனுடைய வரலாறு கேட்டிங்கன்னா மெய் செலுத்து விடும். அப்படியே ஒரு செகண்ட்லேயே அப்படியே அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்காங்க அம்மன், இருக்கங்குடி அம்மன். ஓகேவா? அந்த அம்மனை நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க, அல்லது போய் முடிஞ்ச அளவு என்னை பொறுத்த 95% நேரடியாக போய் அம்மனை போய் பார்த்துருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். ஸோ அப்படி போக முடியாத சூழ்நிலையில் லாங்கில் ஃபாரினில் இருக்கீங்கன்னா அந்த அம்மனுடைய கதை யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும், அல்லது அந்த அம்மனுடைய சாங்ஸ் கேளுங்க, அம்மனுடைய பிக்சர் வச்சு பாருங்கள், உங்கள் ஃபோனில் டிபியை வச்சு பாருங்கள். மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மனதார நீங்கள் உணர்வீங்கிறது என்னுடைய கருத்து. யாருக்கெல்லாம் இருக்கக்கூடிய மாரியம்மனை பிடிக்குமோ அவங்கெல்லாம் அம்மன் அருளை உங்களை கமெண்ட்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.